2 முட்டாள் ஆடுகள். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஆறு ஒன்று இருந்தது. கிராம மக்கள் ஆற்றின் மீது குறுகலான பாலம் அமைத்து ஆற்றை கடந்தனர். பாலம் மிகவும் குறுகலாக இருந்ததால் ஒரே நேரத்தில் ஒருவர் மட்டுமே கடக்க முடியும். ஒரு நாள் ஆடு ஒன்று பாலத்தை கடந்து சென்று கொண்டிருந்தது. மற்றொரு ஆடு எதிர் திசையில் இருந்து பாலத்தை கடப்பதைக் கண்டது. பாலம் மிகவும் குறுகியதாக இருப்பதால் இருவரும் கடந்து செல்ல வழியில்லை. 2 ஆடுகளும் மற்றொன்று திரும்பிச் செல்வதற்காக சிறிது நேரம் காத்திருந்தன. ஆனால் இருவரும் திரும்பிச் செல்ல விரும்பவில்லை. ஒரு ஆடு மற்ற ஆட்டிடம், நான் உன்னை விட மூத்தவன் என்பதால் நீ திரும்பி போக வேண்டும் என்றது. மற்ற ஆடு மறுத்து, நான் வலிமையானவன், பாலத்தை வேகமாக கடக்க முடியும். உனக்கு வயதாகிவிட்டதால் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்றது. முதல் ஆடு, நான் பெரியவனாக இருக்கலாம், ஆனால் நான் தான் உன்னை விட வலிமையானவன் என்றது. 2வது ஆடுதானே வலிமையானவன் என்று மறுத்தது. இதனால் யார் பலசாலி என இருவரும் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் வாக்குவாதம் சண்டையாக மாறியது. அதன் கொம்புகளால் ஒன்றுக்கொன்று மற்றொன்றை அடித்தது. ஆவேசமாக சண்டையிட்டனர். விரைவில் இருவரும் தடுமாறி கீழே உள்ள ஆற்றில் விழுந்தனர். ஆற்றின் வேகமான நீரோட்டம் அவர்களை ஆழமான நீரில் கொண்டு சென்றது. இருவரும் நீரில் மூழ்கி இறந்தனர். சிறிது நேரம் கழித்து அதே பாலத்திற்கு எதிர் திசையில் இருந்து மேலும் 2 ஆடுகள் வந்தன. பாலத்தில் இருந்து யார் பின்வாங்குவது, மற்றவரை கடந்து செல்வது குறித்து இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த முறை ஆடு ஒன்று சிறிது நேரம் யோசித்து மற்ற ஆட்டிடம், நிறுத்துங்கள், பாலம் மிகவும் குறுகலாக உள்ளது. நாம் இருவரும் சண்டையிட்டால் ஆற்றில் விழுந்து மூழ்கிவிடுவோம். மாறாக நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். நான் கீழே அமர்ந்து கொள்கிறேன், நீ என்னை கடந்து செல் என்றது. அது புத்திசாலித்தனமான யோசனை என்பதை மற்ற ஆடு புரிந்து கொண்டது. புத்திசாலி ஆடு பாலத்தின் மீது படுத்துக் கொண்டது. மற்ற ஆடு அதன் மேல் நடந்து சென்றது. இதனால் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் கடந்து பாலத்தை தாண்டினர்.